பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம உத்தராயணம் துவங்கி தை பிறந்து விட்டது. தை மாதத்திலே பொங்கலை ஒட்டி மிக ஒரு பெரிய ஒரு நல்ல நாள் தை அமாவாசை. அந்த தை அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்றோம். உத்தராயண காலத்துல தை திருநாள்ல சூரியனும் சந்திரனும் ஒரு சேர இருக்கக்கூடிய அந்த நாள் அமாவாசை திதின்னு சொல்லுவோம். இன்னைக்கு சூரியன் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரனோடு அமாவாசையாக பவனி வருகின்றார். இந்த தை அமாவாசைங்கிறது நம்ம 12 மாதங்கள் அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலயபட்ச புரட்டாசி அமாவாசை 3 தான் பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம். இதுல கண்டிப்பாக நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம தில தர்ப்பணமும் படையல் பூஜையும் செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அன்பு கருணை எல்லாம் நமக்கு மானசீகமாக இந்த அமாவாசை வாயிலாக சேரும். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கடன் தொல்லை இருக்கும், குழந்தை பிறப்பதற்கு தாமதமான பிரச்சனைகள், திருமணம் ஆவதற்கு தடைகள், இல்ல எனக்கு தீராத கடன், இல்லைன்னா நோய், வறுமை, ஆக பலவிதமான கர்ம வினைகளுக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு வகையில ஆளாகி கொண்டே இருக்கின்றார்கள். அதுல நம்ம இந்த பிதிர் காரகன், ஆத்மகாரகன் சூரியனும் மனோகாரகன் மாதிர்காரகனான சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை தினத்துல, அதுவும் உத்தராயணத்துல வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு காலையில தில தர்ப்பணம் செய்து மத்தியானம் அந்த 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள படையல் பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்முடைய தீராத கஷ்டங்கள் தீரும். மன சஞ்சலம், மன அழுத்தம், பலவிதமான பிரச்சனைகள் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும். அதனாலதான் முன்னோர்கள் வழிபாடுன்னே சொல்லுவோம். பொதுவா இந்த ஜாதகத்துல 1, 5, 9, 1 லக்ன பாகம், 5 பூர்வ புண்ணியஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், இந்த 3ம் வலுவாக இருந்தால் அவர்கள் எல்லா காரியங்களிலும் நிபுணத்துவர்களாகவும் வெற்றி பெறுபவர்களாகவும் திகழ்வார்கள். அந்த வகையில நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு ஆத்மார்த்தமாக பித்திருக்குள் பூஜை செய்வது, குலதெய்வ பூஜை பண்ணுவது, பித்திருலோகத்தில இருந்து அமாவாசையனுக்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்ம சாந்திக்காக காலையில தில தர்ப்பணம், மதியம் படையல் பூஜை போடுவது மிக நல்ல காரியமாகும். எள்ளும் தண்ணீரும் அவங்களுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம் தான் பண்றோம். எள்ளும் தண்ணீரும் வடக்கு நோக்கி 7 ஸ்டெப் நடந்து எள்ளும் தண்ணீர் லேசா இறைச்சிட்டு அப்புறம் தில தர்ப்பணம் பண்ணணும். இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தி பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும். தை அமாவாசை சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்திலே வருகின்றது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. அதனால இன்னைக்கு முடிஞ்சவங்க அந்த நதி தீரத்துல தீர்த்தக்கரையில சென்று நீராடி முழங்கால் அளவுக்கு தண்ணீரிலே நின்று தலைக்கு மேலே 3 முறை தண்ணீரை எடுத்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்ய வேண்டும். இந்த 3 முறை அர்க்கியம் செய்யும் போது நம்மளுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். கடல் இல்லைன்னா புண்ணிய நதிகள், இந்த மாதிரி அர்க்கியம் செய்வது ஒரு மிக முக்கியமான வைபவமாகும். சூரியனுடைய அருள் கடாட்சியத்தையும் முன்னோர்களுடைய கருணை பார்வையையும் ஆசீர்வாதையும் கிட்டும். முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதை பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகின்றார். இந்த தேவதைகள் மறைந்த முன்னோர்களிடம் இதன் பலனை சேர்க்கின்றன என்பது ஐதீகம். ராமாவதாரத்துல பாத்தீங்கன்னா கானகத்துல இருந்தாலும் தசரத மகாராஜாக்காக அமாவாசை அன்னைக்கு
ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி பித்திரு கடன் நிறைவேற்றி இருக்கின்றார். அதே மாதிரி அந்த படையல் பூஜையை அந்த 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள தான் பண்ணணும். அப்பதான் அதுக்கு மேல அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. அவங்க பித்ருலோகம் செல்வதற்கு 2 மணிக்குள்ள இந்த நைவேத்தியத்தை வாங்கிட்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி தசரருக்கும் ஜடாயுவுக்கும் எள்ளு தர்ப்பணம் செய்து பிதிர் பூஜை செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. திருப்புல்லானி, ராமேஸ்வரம், திருவெண்காடு, திருச்சி அம்மா மண்டபம், திருச்செந்தூர், முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி, பவானி கூடுதுறை, கொடுமுடி, பேரூர், பவானி ஆறு ஆக எல்லா இதுலயும் நம்ம முடிந்த வரைக்கும் தீர்த்த நதிகளை நீராடி செய்வது ஒரு நல்ல சமாச்சாரமாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும். இன்னைக்கு விரதம் இருந்து அமைதியாக இருங்கள். ஏழையவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. பசுவிற்கு தானியங்கள், அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுங்க. வறுமையில் வாடும் பெரியவர்களுக்கு அன்னதானம், ஆடைகள், நெல்லிக்காய், போர்வைகள், படுக்கை, நெய் ஆகியவற்றை தானம் செய்யலாம். பொருளாதார நிலை நல்லா இருந்தா பசு, தங்கம், நிலம் கூட தானம் செய்யலாம். கோயில்ல சில கோயிலெல்லாம் கோசாலைன்னு வச்சிருப்பாங்க. அந்த கோசாலைக்கு நீங்க இன்னைக்கு சென்று நம்ம அகத்திக்கீரை இல்ல புல் வகைகளை கொடுப்பது மிகவும் நல்லதாகும். ஆக அமாவாசையில கோபத்தை குறைத்து, காம குரோதங்களை குறைத்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. கசப்பான வார்த்தைகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். வேத ஜோதிடத்தில் மனோகரகன் சந்திரன் அமாவாசை நாள்ல அவர் அமைதியை விரும்புகின்றார் என்று அர்த்தம். மனநிலையை பலவீனப்படுத்துகின்றது. அதனாலதான் மனநிலையை கட்டுப்படுத்தி மௌன விரதம் இருக்க சொல்கின்றோம். கிருஷ்ணபட்சத்திலே வரும் அமாவாசை மௌனி அமாவாசை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வளர்பிறையில வரக்கூடிய அமாவாசை புனித நிதியில நீராடி தானம் செய்வது நல்லது. ஆக இன்னொரு விசேஷம் பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு பக்தனுக்காக அமாவாசை தினத்திலே பௌர்ணமியாக அபிராமி காட்சி அளிக்கின்றார். தை அமாவாசை தினத்துல அபிராமி பட்டர் பௌர்ணமி திதி என்று தவறி சொல்ல அந்த பக்தர் சொன்ன வாக்கை நிரூபிப்பதற்காக அம்பாள் தன்னுடைய காதில் இருந்த காதணியை தூக்கி வீசி நிலவாக ஜொலிக்க செய்தார். சோழ நாட்டிலே திருக்கடையூர்ல அபிராமி பட்டர் இருந்து வந்தார். அங்க அவர் எப்பொழுதும் அம்பிகை மேல தீராத பக்தியோடு இருப்பார். அவரை பித்தன் என்றும் கேலி செய்து என்று உன்மத்தம் பிடித்தவர் பைத்தியமோடு இருக்காருன்னு மக்கள் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. தஞ்சையை ஆண்டு வந்த சரபோஜி மன்னர் அங்கு வந்த போது ஏது இந்த முனிவர் தியானத்தில் ஏது இருக்கிறாரே, எப்ப பார்த்தாலும் ஒரு மூலையில தானே உட்கார்ந்து இருக்காருன்னு கேட்கும்போது அவர் துர்தேவதை வழிபடும் பித்தர்னு அவருக்கு ஆகாதவங்க 2 பேர் சொன்ன இவர் சரபோஜி மகாராஜா ஐயனே இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கும்போது அவர் தியானத்தில் இருந்தவர் இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டார். என்னடா இன்னைக்கு அமாவாசை திதி அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்றாருன்னு சொல்லும் போது அப்போ அவர் தியானம் கலைஞ்சுதான் ஐயோ நான் தவறுதலாக கூறிவிட்டேன். ஆக இது மன்னர் சிரச்சேதம் செய்து விடுவார் என்று மனிதர்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய 16 பேர்களை விடுவித்து அபிராமியை பற்றி 16 பேர்களை கேட்கின்றார். அபிராமி அந்தாதி பாத்தீங்கன்னா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் குன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாக வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோளும் அப்படின்னு அப்படி பாடிட்டே வரார். மதியத்திலிருந்து பாடிட்டே வராரு. மாலை 78 பாட்டு ஆகி 79வது பாடல் வரும்போது இரவு வந்து விடுகின்றது. அமாவாசையில நிலவக்கானமே பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அவர் மனமுருகி மெய்யுருகி அபிராமி வேண்ட அபிராமி தன்னுடைய காதணியை தூக்கி வானத்திலே எரிய அந்த காதணி ஜொலிக்கின்ற வைரம் சந்திரனாக பௌர்ணமியாக
முழு நிலவாக பிரகாசித்தது. இந்த 100 பாடலை ஒவ்வொரு பாடலாக பாடி முடிந்து இந்த 79வது பாடல் பாடும்போதுதான் அந்த பௌர்ணமியாக அம்பாளுடைய காதணி ஜொலிக்க ஆரம்பித்தது. ஏன்னா இந்த திருக்கடையூர் அபிராமி தான் பாத்தீங்கன்னா திருக்கடவுருக்கு தான் 60 வயது சஷ்டிப்த பூர்த்தி, சதாபிஷேகம் எல்லாத்துக்கும் பூஜைக்கு போவாங்க. அந்த மரண பயம், அந்த கண்டம் வரும்போதெல்லாம் இறைவனை வேண்டக்கூடிய வயது 60, 70, 80. ஆக இந்த தை அமாவாசையில மற்றும் ஒரு சிறப்பு அபிராமி அந்தாதியுடைய அபிராமி தேவியனுடைய தோடு சந்திரனாக பௌர்ணமியாக பக்தனுக்காக அமாவாசை தினத்திலே ஜொலித்தது. ஆக தை அமாவாசையில எல்லா வளமும் நலமும் பெற காலையிலே தில தர்ப்பணம் செய்து மதியம் படையல் பூஜை செய்து முன்னோர்களை திருப்திப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதம் பெற்று எல்லா தடைகளையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் நீக்கி வளமான வாழ்வு காணும்படி அனைவரையும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.